எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, த மங்கிங்கிற ஒரு படத்த தான் பார்க்க போறோம். நீங்க நெறைய மூவி பார்த்திருப்பீங்க. அதுலயுமே இது ஒரு வித்தியாசமான மூவினே சொல்லலாம். நீங்க நெறைய டெத் மூவி பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு மங்கி ட்ரம்ஸ் அடிக்கும்போது டெத் ஆகுற மூவிய பார்த்திருக்கீங்களா? அதுதான் இந்த மூவி. இந்த மூவிய ஒன்லைனரா பார்க்கலாம். அதாவது ஒரு மங்கி இருக்குது. அந்த மங்கி பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் அடிக்கும்போது ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு ஆளு செத்து போய்க்கிட்டே இருக்காங்க. கொடூரமா சாகுறாங்க. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறாங்க? இல்ல தப்பிச்சாங்களா? இல்லையா? இல்ல யாராவது ஒருத்தாளாவது உயிர் பிழைச்சாங்கங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம வளவலன்னு பேசாம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு கடைக்குள்ள ஒரு ட்ரம்ஸோட இருக்கிற ஒரு மங்கியை ஒருத்தர் கொண்டு வராரு. கொண்டு வந்ததுமே இங்க பாருங்க, இந்த மங்கியை நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க வாங்கிக்கிட்டு யார்கிட்டயாவது இந்த மங்கியை கொடுத்துருங்க. எனக்கு இந்த மங்கி வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இந்த மங்கியை ஆல்ரெடி இந்த ஷாப்ல தான் வாங்கியிருப்பாரு. அதான் திரும்ப இந்த ஷாப்லயே கொடுக்க வந்திருக்காரு. ஆனா அந்த கடைக்காரருமே இங்க பாருங்க என்ன எழுதிருக்கு, நோ ரிட்டர்ன் எழுதிருக்குது. அதனால நாங்க இதை ரிட்டர்ன் வாங்க மாட்டோம், அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுவும் இல்லாம அந்த மங்கியோட ஹேண்டை பாருங்க, அது அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நாங்க வாங்க மாட்டோம், நீங்க கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த மங்கியை கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அவருமே சொல்றாரு, இல்ல இந்த மங்கி பொம்மைக்கு எதுவும் ஆகல, இந்த மங்கி பொம்மையோட கையை கீழே இறங்குச்சுன்னா நீ அதை விரும்பவே மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த மங்கி பொம்மை ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிக்குது. டப்பு டப்பு டப்புன்னு. அப்ப ஸ்டார்ட் ஆகுது இந்த படம். இதுக்கப்புறம் வெறும் த்ரில்லர் மட்டும்தான் இருக்கும் பாருங்க. மங்கி பொம்மை ட்ரம்ஸ் அடிச்ச அடுத்த செகண்ட் மங்கி பொம்மையை கொண்டு வந்தவன் 2 ஸ்டெப் பின்னாடி போறான். 2 ஸ்டெப் பின்னாடி போன அடுத்த செகண்ட் ஒரு பெரிய அம்பு அந்த கடை ஓனர்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவன் மேல நெஞ்சிலே இறங்குது. இறங்கின அடுத்த செகண்ட் அவனும் டெத்து. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, மங்கி பொம்மை ட்ரம்ஸ் அடிச்சா யாராவது ஒருத்தால் நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்லியிருப்பேன். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம படத்தோட டைட்டில் தான் போட்டு காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 2 பேர்த்த காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேருமே ஆக்சுவலா ட்வின்ஸ். அதாவது இந்த கண்ணாடி போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் பேரு ஹாலு, அவன் பக்கத்துல உள்ளவன் பேரு பில்லு. அதாவது பில்லுங்கிறவன் தான் அண்ணன், ஹாலுங்கிறவன் அதாவது கண்ணாடி போட்டிருக்கிறவன் தம்பி. ஆக்சுவலா இந்த தம்பிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த தம்பிக்காரனுக்கு அண்ணனை பிடிக்கவே பிடிக்காது. எல்லா வீட்லயும் இதே நிலைமை தான். அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஆகவே ஆகாது. அப்படியே அண்ணனும் தம்பியும் ஒரு வீட்டுல ஒற்றுமை இருந்துட்டாங்கன்னா அதை விட வேற அதிர்ஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த தம்பிக்காரனுக்கு அண்ணனை சுத்தமா பிடிக்காது. இந்த கண்ணாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அண்ணனும் தம்பியும். அப்போ அவங்க அண்ணன்காரன் பில்லு சொல்றான், ஒன்னாலதான் அப்பாவே பிரிஞ்சு போனாருங்கிற ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறான். இதை பார்த்து தம்பிக்காரனுக்கு ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுது. அப்பவுமே ப்ரெஸ் பண்ணிட்டே நினைச்சு பாக்குறான். அப்படியே ஒரு பைக்ல இருந்து பால் எடுத்து அவன் தூங்கும் போது, அதாவது அவங்க அண்ணன்காரன் தூங்கும் போது மண்டையிலேயே போட்டு கொன்னுட்டாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் பாக்குறான். அது உண்மையெல்லாம் நடக்கல. இப்படியே அவங்க அண்ணன்காரன் ஒவ்வொன்றும் சொல்லி 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 ரொம்பவுமே வெறுப்பேத்தோம் அவன் தம்பிக்காரனை. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இங்க ஹாலுங்கிற தம்பிக்காரனுமே ஒரு பெட்டியை எடுக்கிறான். அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தப்பதான் தெரியுது அந்த மங்கி பெட்டிக்குள்ளதான் இருக்குன்னு. அதாவது இவங்க அப்பா இந்த மங்கியால தான் இறந்து போயிருப்பாரு. இவனுமே அந்த மங்கி எடுக்கிறான். அந்த மங்கி எடுத்து வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி அவங்க அண்ணன்காரனுமே வந்துடுறான். இங்க பாரு, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்க உள்ள எல்லா பொருளையும் தொடுறதுக்கு எனக்கு தான் ரைட்ஸ் இருக்குது, உனக்கு கிடையாது, இங்க குர்ரா முட்டா பையல அப்படின்ட்டு குரங்கையுமே வாங்கிடுறான். குரங்க வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது டண்டகி அண்ட் சி வாட் ஹாப்பினஸ்னு எழுதிருக்குது. அதாவது என்னடா எழுதிருக்குன்னு கேட்டோம்னா, ஒரு வட்டம் சாவியை திறந்து பாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீயும் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எழுதிருக்குது. அதுக்கு ஹாலுங்கிற தம்பிக்காரனுமே வேணான்னு சொல்றான். நான் திறப்பண்டா, நீ என்னடா பண்ணுவ அப்படின்ட்டு அவனுமே கீயை திறக்கிறான். திருக்கு அடுத்த செகண்ட் மூடி இருந்த குரங்கோட வாயி ஓபன் ஆயிருது. ஓபன் ஆனது மட்டும் இல்லாம அதோட கையுமே மேல தூக்கிட்டு அது கையில ஒரு ட்ரம்ஸ் கட்டை மாதிரி வச்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த கட்டைய ஒரே சுத்துன்னு சுத்தின்னு இருக்குது. அந்த சுத்துலயே இவங்க பீதி ஆயிட்டாங்க. இப்ப அவங்க அண்ணங்காரன் என்ன பண்றானா, இல்ல இந்த குரங்க நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு அவனுமே வீட்டுக்குள்ள போயிடுறான். இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இங்க நம்ம ஹாலு, பில்லு, அதே மாதிரி அவங்க ரிலேட்டிவோட ஒரு பொண்ணு, இவங்க 3 பேருமே ஒரு கார்ல வெளியே போலாம் அப்படின்ட்டு வெளியே போறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அந்த கார்ல அந்த பொம்மையும் இருக்குது. இவங்க எல்லாருமே போறாங்க. அவங்களுமே ஏதோ ஒரு பார்ட்டி பண்ற இடத்துக்கு மாதிரி போயிடுறாங்க. போனதுமே சரி நம்ம ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிடலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் போயிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துறாங்க. அங்கேயுமே சமையல் நல்லா தடபுடலா ஒருத்தன் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த காருக்குள்ள இருந்த மங்கின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த மங்கியுமே ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதாவது பில்லுங்கிறவனுமே எப்பவோ கீயை திருக்கிருப்பான். ஆனா இப்போ இதுக்கு ரியாக்ட் பண்ணது. இப்போ உங்க எல்லாரோட மைண்ட்லயும் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அதாவது மங்கி ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்ப யாருடா சாக போறா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதுல ஹெயிட்டா வெள்ளையா ஒருத்தி உட்காந்துருக்கா பாத்தீங்களா, இவ தான். அவளுக்கு ஆப்போசிட்ல சமைச்சுக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் கையிலயுமே ஒரு கத்தி இருக்குது. சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் கையில இருந்து கத்தி ரொம்பவுமே ஃபாஸ்டா போயிருது. ஆனா எங்க போச்சுன்னு கூட தெரியல. ஆனா போன அடுத்த செகண்ட் நம்ம ஹாலு, பில்லு இவங்க கூட ரிலேட்டிவ் ஒருத்தி வந்திருப்பான்னு சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, அடுத்த செகண்ட் அவளோட தலை துண்டா விழுகுது. அவளதான் சோழி முடிஞ்சு, இவளுக்கு ட்ரம்ஸ் அடிச்சிச்சு, இவளுக்கு சோழி முடிஞ்சு. இப்போ அவ இறந்ததுக்குமே சர்ச்சில் இறுதி சடங்கு மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அப்பவுமே அங்க உள்ள ஃபாதர் சொல்றாங்க, இது தலை விதி, ஏன் உங்களுக்கு நடந்திருக்கலாம், இவங்களுக்கு நடந்திருக்கலாம், ஏன் இவங்களுக்கு நடந்தது,
இது எல்லாமே தலைவிதி, இது நார்மல், இதை யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி நம்ம ஹாலா இருக்கட்டும், பில்லா இருக்கட்டும், அவங்களோட அம்மாவா இருக்கட்டும் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்க அம்மாவுமே சொல்றாங்க, இங்க பாரு இது வந்து நார்மல், இது வந்து அவங்க தலைவிதி, இதனால ஒன்றும் கிடையாது, இதை யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிட்டு இப்ப நம்ம சோகமா இருக்க வேணாம் அப்படின்ட்டு சாங்க போட்டு வீட்டுக்குள்ள ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ட்டு வேற லெவல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க ஹாலுங்கிறவனுமே வந்து ஸ்கூலுக்கு போறான் எப்பவும் போல. அப்படி ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டா டாய்லெட்டுக்குள்ள போகும்போது இவனோட அண்ணன் இருப்பான்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்க பாரு ஹால், ஒன்னாலதான் உங்க அப்பா வந்து சிகரெட் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாராமே உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவுமே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்க வீட்டுல அப்பாவா இருக்கிறது யாரு? உங்க அம்மா தானே. அப்போ உங்க அம்மா ஃபேண்ட் செட் தானே போட்டிருப்பாங்க, நீயே போய் பாரு, உங்க அம்மா ஃபேண்ட் செட் தான் போட்டிருப்பாங்க. அப்போ நீ ஏன் இந்த இடத்துல ஃபேண்ட் செட் போட்டிருக்கல? நீ எல்லாம் ஃபேண்ட் போடவே கூடாது, ஃபேண்ட்டை கழட்டி போட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ ஹாலுங்கிறவனுமே பேண்ட்டை கழட்டிட்டு டவுசரோட வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே வீட்டுக்குள்ள போயிடறான். வீட்டுக்குள்ள வந்ததுமே அந்த குரங்குக்கு முன்னாடி போய் நின்னுகின்னு இங்க பாரு, என் ரிலேட்டிவோட ஒரு பொண்ணை கொண்டது நீ இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். கேட்ட அடுத்த செகண்ட் அவங்க அண்ணனுமே வந்து ரூம்குள்ள வந்துட்டு என்னாச்சு, என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி மழுப்பிடுறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹாலுமே உட்காந்துருக்கான். இவனோட அண்ணன் பில்லு இருக்கான்ல, பில்லு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பெட்டியில வாழைப்பழ தோல், வாழைப்பழம் அழுகி போனது எல்லாத்தையும் எட்டு வந்து அவன் தலையிலேயே கவுத்திடுறாங்க. அவனுமே ரொம்பவுமே கோவத்தோட வீட்டுக்குள்ள வந்துட்டு விறுவிறுன்னு அந்த குரங்குக்கு முன்னாடி போய் நின்று இங்க பாரு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவியோ, எங்க அண்ணன் பில்லு சாகணும், உடனே சாகணும், அதை நீ பண்ணியே தான் ஆகணும், நீ சாகடி அவனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க பின்னாடி உள்ள கீயையுமே வந்து திருக்கி விட்டுறான். அந்த ஹாலுங்கிறவனுமே திருக்கி விட்டு அடுத்த செகண்ட் இவங்க அண்ணன் பில்லுமே வந்து டோரை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்தது மாம் அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா திரும்பின அடுத்த செகண்ட் அவங்க அம்மாவுமே வந்து உடம்பெல்லாம் வெடிச்சு போய் செத்தே போயிடுறாங்க அந்த இடத்துல. ஏன்னா கரெக்டா நம்ம மங்கி ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், சாக வேண்டியது பில்லு தானே, ஏன்டா அவங்க அம்மா செத்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கும். அதே டவுட் தான் எனக்கும். இன்னும் போக போக டீட்டெயில்ஸா பார்ப்போம். இப்போ இவங்க அம்மாவுக்குமே வந்து ஒரு இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்காங்க. இறுதி சடங்கு முடிஞ்சதுமே காலுங்கிறவனுமே வந்து அந்த மங்கி பொம்மையை எடுத்து கத்தி எடுத்து துண்டு துண்டா வெட்டுறான். ஆனா அது பொம்மை தானே, துண்டு துண்டா வெட்டும் போதெல்லாம் அது உடம்புல கருப்பா ஒரு சீல் மாதிரி ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்து அவன் இன்னும் வெறுப்பாய் இன்னும் மானங்காணிக்க வெட்டி அதையுமே தூக்கி போட்டுறான். இப்ப இவங்க 2 பேருமே வந்து அனாதையா, அதாவது தனிமை ஆயிட்டாங்க. அதனால ஹாலு பில்லு இவங்க 2 பேர்த்துமே ஆன்டைடா ஜிப், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து தத்தெடுத்து அவங்க வீட்டுக்குமே வந்து கூட்டி போறாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு போனதுமே ஹாலும் பில்லும் ஒரு ரூம்ல ரொம்பவுமே சோகமா உட்காந்துருக்காங்க. அப்படி சோகமா உட்காந்துருக்கும் போது ஜன்னல் வழியா பில்லு ஏதோ ஒண்ணு பாக்குறான். பக்கத்துல போய் உத்து பார்த்தது தான் தெரியுது, அந்த மங்கி வந்து இங்கேயும் வந்துருச்சு. இப்ப அந்த மங்கி எடுத்து வச்சிருக்காங்க. அப்பதான் பில்லுங்கிறவனுமே வந்து ஹால்ட் கேட்கிறான். இங்க பாரு, அந்த ஹனி, அதாவது நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவ இருந்தால அவளையும் அம்மாவையும் கொன்னது இந்த மங்கி பொம்மை தான் நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்றான். சரி, இந்த மங்கி பொம்மையை நான் வீட்டுல இருந்து வரும்போது இந்த மங்கி பொம்மையை பார்க்கவே இல்லையே, எப்படி இந்த மங்கி பொம்மை இங்க வந்துச்சு? ஆமா, எனக்கும் தான் தெரியாது, இந்த மங்கி பொம்மையை நான் தான் கத்திய வச்சு துண்டு துண்டா வெட்டி தூக்கி போட்டேன், ஏன்ட்ட கேட்கிற, எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பேசி முடிச்சதுமே அந்த ஜிப்புங்கிற ஒரு போட்டோ காமிக்கிறாங்க. அதாவது ஜிப்பு சொல்லியிருப்பேன்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தத்தெடுத்தாங்கன்னு, அதுல அந்த ஜிப்புங்கிறவனுமே உடனே செத்து போட்டோவை மாட்டி விட்டாங்க. இவன் எப்படி செத்தானா, நிறைய குதிரைலாம் அவன் மேல ஏறி மிதிச்சு போயினே இருக்குது, அதனாலே அவன் செத்துறான். ஆனா இந்த சீன்ஸ் எல்லாம் மூவில டீடைல்ஸா காமிக்கல. இப்ப அப்படி அடுத்த நாள் நைட்டு ஆன்டைடான்னு சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, தத்தெடுத்தவ, இவ வந்து தூங்கிட்டு இருப்பா. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேக்குதுன்ட்டு இவளுமே வந்து கன்னெல்லாம் எடுத்து ரூம் எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கும்போது படி உடஞ்சி கீழே ஒரு பெட்டிக்குள்ளேயே விழுந்துருவா. பெட்டிக்குள்ள விழுந்ததுமே மீன் பிடிக்கிற கொக்கி எல்லாமே வந்து இவன் மூஞ்சில வந்து நல்லா ஒரு கோலம் போட்டு விட்டுரும். இவளுமே அப்படியே ஒவ்வொரு கொக்கியா கண்ணாடி முன்னாடி நின்று எடுத்து மருந்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு, சிலிண்டர் வாட அடிக்குதே அப்படின்ட்டு பக்கத்துல போய் பாப்பா. சிலிண்டர் பக்கத்துல மேல அப்படி பார்க்கும்போது இவன் முகத்துல பக்குன்னு தீ பத்திக்கும். தீ பத்தின அடுத்த செகண்ட் இவளுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இவளுமே தள்ளாடி முள்ளாடி அப்படியே வெளியே போவா. வெளியே போனதுமே வழக்கம் போல மரக்கட்டிலேயே மோதி இவளும் டெத் ஆயிருவா. இப்ப அடுத்த நாள் மார்னிங் விடியும் போது ஹாலும் ஜிப்பும் இவங்க 2 பேருமே வந்து அந்த பொம்மையை வழக்கம் போல அந்த பெட்டிக்குள்ளேயே வச்சுட்டு அந்த பெட்டியை எடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த பொம்மை வரவே கூடாது, இந்த மங்கி வரவே கூடாது அப்படின்ட்டு அந்த மங்கிய பெட்டியோட அப்படியே ஒரு கிணறுக்குள்ள விட்டுறாங்க. கிணறுக்குள்ள போட்டுட்டு அதையுமே மூடி போட்டு வந்துடுறாங்க. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இங்க ஒரு ஷாப்பிங் மால்ல ஒருத்தனை காமிக்கிறாங்க பாத்தீங்களா. இவன் பேர் தான் ஹால், அதாவது பில்லு ஹாலுன்னு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்திருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுல இவன் தான் தம்பி ஹால். இவனுமே வந்து இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அங்க உள்ள ஓனர்ட்டையுமே போயிட்டு இங்க பாருங்க ஓனர், நான் வந்து என் மகனை பார்க்க போறேன், என் மகன் கூட கொஞ்ச நாள் ஒரு ட்ரிப்பு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி லீவ் கேட்டுட்டு இருக்கான். அவங்களுமே லீவை கொடுத்துட்றாங்க. இந்த ஹாலோட பையன் எங்க இருக்கான்னு பார்த்தோம்னா ஹாலை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த மங்கி பொம்மையால பிரச்சனையும் டெத்தும் தான் உண்டாகுதுங்கிறதுக்காக ஹாலோட மகனையுமே வந்து அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்கிட்ட வந்து வழக்க கொடுத்துட்றான். இப்ப வீட்டுக்குமே போயிட்டு ஹாலோட மகனை பாக்குறதுக்காண்டி உட்காந்துருக்கான். அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹாலுக்கு பின்னாடி ஒரு குட்டி பையனுமே வந்து நிக்கிறான். அதாவது
அதாவது அது வேற யாரும் கிடையாது, ஹாலோட மகன் தான். இவன் பேர் வந்து பிடி. என்ன டேடி இப்பதான் வந்து என்னோட ஞாபகம் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி அந்த பிடியுமே வந்து கேட்குறான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம ட்ரிப்பு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா ஊர் சுற்றணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே டேடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே நைட்டு நல்லா ரூமுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஹாலுக்குமே வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் யாருன்னு பார்த்தோம்னா பில்லு, அதாவது இவனோட அண்ணன் தான். இவன் அண்ணனுமே கால் பண்ணி, இங்கே பாரு அந்த மங்கி பொம்மையை பார்த்தியா, அந்த மங்கி பொம்மையை நம்ம தோக்கடிக்கணும், அந்த மங்கி பொம்மையால் நமக்கு சாவு மட்டும்தான் மிஞ்சும், நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாருமே செத்து போய்கிட்டு இருக்காங்க, அந்த மங்கி பொம்மையை நம்ம தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனையுமே கட் பண்ணிடுறான். ஃபோனை கட் பண்ண அடுத்த செகண்டு வீட்டுக்கு மேலே இருந்த கரண்ட் பாக்ஸுமே ஸ்விம்மிங் பூலுக்கு போகிற தண்ணியில் பட்டுருது. அப்போ தண்ணியில் பட்டா நேராக ஸ்விம்மிங் பூலுக்கு தானே கரண்ட் போகும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் நம்ம ஹாலோட பையன் டிடியுமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வளர்க்குறாங்கன்னு சொன்னேன்ல, அதில் அந்த ஒய்ஃப் காரி இருக்கால, அவளுமே வந்து ஸ்விம்மிங் பூலை குளிக்கிறேன்ட்டு அவளுமே கரெக்டாக விழுகிறா. இவனும் வேணான்னு சொல்கிறான். விழுந்த அடுத்த செகண்டு தண்ணியில் பட்டு வெடிச்சு சதறிய போயிடுறான் அந்த இடத்துல. இப்போ விறுவிறுன்னு ரூம்குள்ளே போயிட்டு டிடி எழுந்துக்கோ நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு டிடியுமே எழுந்துக்க வச்சு அவங்களுமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பி இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான் நம்ம ஹாலு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவனுக்குமே நிறைய கனவுகள்லாம் வருது. அந்த கனவு வந்ததுமே டப்புன்னு எழுந்து பார்க்குறான். எழுந்து பார்த்தா டிடியை காணும். ஐயோ டிடி எங்கே போயிருக்கானா அப்படின்னு தெரிலன்ட்டு ஒரு கதவை பையா ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா டிடி இருக்கா அந்த இடத்துல. அப்பதான் இவனுக்கு மன நிம்மதியே வருது. அப்பதான் வந்து இவனும் ரிலாக்ஸ் ஆகுறான். பயந்துகிட்டே இருந்த டிடிக்கு ஏதாவது ஆயிருமான்ட்டு. அப்பதான் இந்த ஹாலுங்கிறவனுமே வந்து முடிவெடுக்கிறான், நம்ம எப்படியாவது அந்த மங்கி பொம்மையை வந்து தேடி கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா ஒவ்வொரு தலா இப்படி இறந்துகிட்டே தான் இருப்பாங்க, டெத் ஆகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு டிடியுமே உடனே கூப்பிட்டுக்கிட்டு வா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி இவங்க இருந்த இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே போலான்ட்டு இவங்களுமே பிளான் பண்ணி ஹாலும் டிடியும் இவங்க 2 பேருமே வந்து கிளம்புறாங்க. அப்படி ஒரு நாள் கிளம்பும் போது கார்ல வச்சு அவன் மகனுமே கேட்கறான், இங்க பாருங்க டாடி, என்ன வச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் லீவ் விட்டு வரீங்க, வா வெளியே போலான்னு சொல்றீங்க, நான் என்ன பொம்மையா, உங்க கூட நான் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, ஆமா நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நீ என் கூட இருக்கிறனால எனக்கு பிரச்சனை கிடையாது, உனக்கு தான் பிரச்சனை, உனக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுங்கிறத மட்டும் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, உங்களுக்கு அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல எனக்கு கிடையாது, யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, அப்ப நான் கேட்ட பதிலுக்கு வந்து 2க்குமே ஆன்சர் உங்ககிட்ட இல்ல, சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஒரு வீட்டுக்கு போறாங்க. எதுக்கு அந்த குரங்கை தேடி வந்து கார்ல போறாங்க. காருக்கு போனதுமே அந்த வீட்டை வந்து சுத்தி பார்க்க வைக்கிறதுக்குலாம் ஒருத்தி வீட்டு மெம்பர்னு ஒருத்தி இருப்பாங்கல்ல, அவளுமே வந்துட்டு வாங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு, டிடி நீ வீட்டுக்குள்ள வர வேணா, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஹாலும் அவ கூட இருந்த இன்னொருத்தையும் வந்து கூட்டி போவா. ஹாலை கூட்டி போயிட்டு வீடெல்லாம் நல்லா சுத்தி காமிச்சிக்கிட்டு இருப்பா. அப்படி சுத்தி காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டோர் லாக் ஆயிருக்கும், அதையுமே ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. அதை பார்த்ததுமே ஹாலுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாரு இந்த டோரை திறக்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவளுமே டோரை திறந்துருவா. டோரை திறந்த அடுத்த செகண்ட் டோருக்குள்ள இருந்த ஒரு பெரிய கண்ணு அவளையுமே சுட்டு துவம்சம் பண்ணிடும் அந்த இடத்துல. அவளைதான் சோழி முடிஞ்சு. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துருவாங்க. எப்படியாவது மங்கியை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஹாலுமே வந்து ஒவ்வொரு இதை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கும் ஒரு போன் வருது. அந்த போன்ல இங்க பாரு மங்கி எப்படியாவது கண்டுபிடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அண்ணன் பில் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதே நேரத்துல தான் அந்த மங்கி சம்பந்தப்பட்ட ஒரு பேப்பர் மாதிரி, அதாவது ரிசிப்ட் மாதிரி ஒன்று பார்ப்பான். இப்போ அந்த சீன் அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, இந்த ஹாலோட அண்ணன் பில்லுன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த பில்லுக்கு அவனோட அம்மாவா இருக்கட்டும், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்தையுமே கொன்னது வந்து ஹாலுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுல இருந்து அந்த மங்கி பொம்மையை வந்து கிணத்துக்குள்ள இறங்கி திரும்ப அந்த மங்கி பொம்மையை தேடி இருப்பான். ஆனால் அந்த மங்கி பொம்மை அந்த கிணத்துக்குள்ள இருந்திருக்காது. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த மங்கி பொம்மையை தேடி, அதாவது அவன் பெரியவனா ஆகிற தட்டிக்கும் அந்த மங்கி பொம்மையை தேடி அவனோட தம்பி ஹாலை எப்படிதான் கொல்றதுங்கிறதுக்காண்டியே அந்த மங்கி பொம்மையை தேடிக்கிட்டு இருப்பான். அந்த மங்கி பொம்மையை தேடுறதுல அந்த பில்லுக்குமே வந்து அந்த மங்கி ஒவ்வொரு குழுவா கொடுத்துக்கிட்டு இருக்கும். எப்படியோ ஒரு வழியா அந்த மங்கி அவன் கையிலையுமே கிடைச்சிரும், அதாவது பில்லோட கையிலையுமே கிடைச்சிரும். அப்படி ஒரு நாள் அவன் மங்கியை வச்சு எப்படா ஹாலை கொல்லலான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த மங்கியோட கீயை திருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாபம் மாதிரி. இந்த மங்கியோட கீயை 1 டைம் வந்து திருக்கிட்டாங்கன்னா அந்த சாபம் அவங்க பின்னாடி துரத்திக்கினே இருக்கும், அவங்கள சுத்தி உள்ளவங்க எல்லாருமே இறந்துக்கினே இருப்பாங்க. இதுதான். ரெண்டாவது, இந்த மங்கியோட கீயை வந்து துறக்குறாங்க பாத்தீங்களா, திருக்கிறவங்களுக்கு நெருக்கமானவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இறந்து போவாங்க. இந்த ரெண்டும் இந்த மங்கியோட முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். இப்போ இந்த மங்கியை பத்தி தெரிஞ்சவன் பில்லு வீட்டுக்கு போயிட்டு, இங்க பாரு நான் வந்து உனக்கு ஒரு மங்கி கொடுத்தேன்ல, அந்த மங்கியை வந்து எனக்கே திருப்பித்தா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் கேட்கறான். ஆனா அதுக்கு பில்லுமே வந்து இல்ல வாய்ப்பே இல்லை, இந்த மங்கியை ஒன்றெல்லாம் கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு நான் வந்து உன் தம்பியை பார்த்தேன், உன் தம்பியும் நீயும் ட்வின்ஸ் தானே, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, நான் பார்த்தேன், அவனுக்கு ஒரு மகன் வேற இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபுல் டீடைல்ஸ் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு சரி என் தம்பியை பார்த்தல, என் தம்பியோட மகன் இருப்பான்ல, அவனை நீ கூட்டி வா, நான் உனக்கு இந்த மங்கியை தரேன் அப்படிங்கிற மாதிரி இவன்ட்ட சொல்லியிருப்பான் பில்லு. இன்னொரு பக்கம் பில்லு வந்து ஹாலுக்கு கால் பண்ணி, என்ன ஹால் பண்ணிக்கிட்டு இருக்க, நல்லா இருக்கியா, மகன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஹாலுமே சொல்றான், இங்க பாரு தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அந்த
அந்த கீயை வந்து திருக்காம இரு, இங்க எல்லாருமே செத்து போய்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே அப்பராணி பாவம், நீ இந்த மாதிரி தப்பு செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் திருக்கல, டிடியை வந்து திருக்க சொல்லு, உன் மகனை திருக்க சொல்லு, நான் திருக்க மாட்டேன், லாஸ்டா ஒரு தடவை உன் மகனை திருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவனை ஏன் இப்ப இதுக்குள்ள இழுக்கிற, அந்த சாபம் இவனையும் பின் தொடரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல ஒன்னு அவனை திருக்க சொல்லு, இல்ல நான் திருக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். சரி நம்ம பில்லை தேடி போலான்ட்டு டிடியும் ஹாலும் இவங்க ரெண்டு பேருமே கதவு திறக்கிற அடுத்த செகண்ட் இந்த மங்கியை பத்தி ஒருத்தனுக்கு தெரிஞ்சு அவங்க கூட பில்லு வீட்டுக்கு போனான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே போலீஸ் வேஷத்துல வந்து இங்க பாருங்க நான் போலீஸ், கையை தூக்குங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கார்ல கூட்டி போறான். கார்ல எங்க கூட்டி போறான்னு பார்த்தோம்னா பில்லு வீட்டுக்கு தான் கூட்டி போறான். பில்லு வீட்டுக்கு கூட்டி போனதுமே இங்க பாரு டிடியை பார்த்து அந்த போலீஸ் வேஷம் போட்டிருந்தான்னு சொல்லியிருந்தேன்ல, அவனுமே ஹை டிடி நல்லா இருக்கியா, இங்க பாரு நான் சொல்றதை மட்டும்தான் இப்ப நீ பண்ணணும், இங்க உங்க அப்பா இருக்கான்ல, உங்க அப்பனை மாதிரியே இன்னொருத்தன் இந்த வீட்டுக்கு மேல இருப்பான், அவன்கிட்ட போயிட்டு அவன்கிட்ட ஒரு மங்கி இருக்கும், அந்த மங்கிய அப்படியே எட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொன்னதுமே டிடியோட அப்பா அதாவது ஹால் இருக்கான்ல, அவனுமே இங்க பாரு அந்த மங்கி எடுக்கிறது சரி, தயவு செஞ்சு அந்த மங்கிக்கு பின்னாடி இருக்கிற கீயை வந்து திருக்காத, திரும்பவும் சொல்றேன் அந்த மங்கிக்கு பின்னாடி இருக்கிற கீயை திருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ டிடிக்குமே ரொம்பவுமே டவுட் ஆயிருது. அப்போ நீங்க அண்ணன் தம்பி இல்லைன்னு சொன்னது, அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னது எல்லாமே பொய்யா, அப்போ நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் தானே, உங்களுக்கு அண்ணன் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து கேட்கறான் டிடி. அதுவும் இல்லாம போயும் ஒரு பொம்மை கேண்டி என்னை இவ்வளவு நாள் தள்ளி வச்சுக்கிட்டீங்களா உங்ககிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவுமே ஆத்திரப்படுறான், அவமானப்படுறான், ஆவேசப்படுறான், எல்லாமே படுறான். இப்போ டிடியுமே வந்து அந்த கதவுக்கு கீழே இருக்கிற சின்ன கேப் வழி அவனுமே உள்ள போயிடறான். உள்ள மெதுவா போறான். மெதுவா போகும்போது கீழே இருக்கிற ஒரு வயரை வந்து டச் பண்ணிடுறான். டச் பண்ண அடுத்த செகண்ட் ஒரு கோடாலி பயங்கரமா வந்து தாக்குது. நல்ல வேலை அதுல இருந்து மிஸ் ஆயிடுறான் டிடி. ரெண்டாவதா போய்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஒரு வயர் மாதிரி இருக்குது, இதை தொட்டா வேற என்னமோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த வயரை தாண்டி போயிடுறான். போயிட்டு பாக்குறான் கரெக்டா அவங்க அப்பா ஹால் மாதிரியே இன்னொருத்தர் இருக்கான். அது வேற யாரும் கிடையாது, பில்லு. இதை பார்த்ததும் நீங்க ஹாலோட அண்ணன் தானே, பிரதர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆமா நான் ஹாலோட பிரதர் தான். டிடியை பார்த்து பில்லுமே சொல்றான், இப்ப நீ என்ன பண்ணுங்கிறத நான் சொல்றேன், அந்த பொம்மைக்கு பின்னாடி அதாவது அந்த மங்கிக்கு பின்னாடி இருக்கிற கீயை வந்து நீ திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டிடியோட அப்பா ஹால் சொன்னதை எதையுமே மைண்ட்ல ஏத்துக்காம அவனுமே வந்து அந்த கீயை வந்து திருக்கிறான். திருக்குன அடுத்த செகண்ட் அந்த மங்கியுமே வந்து ட்ரம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்படியே வெளியே பார்த்தோம்னா நம்ம ஹாலும் அந்த போலீஸ்கார வேஷம் போட்டிருந்தா பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த நாயுமே பயத்துல என்ன பண்றான், கையில இருந்து துப்பாக்கியை வச்சு ஒரு ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணதுல கண்ணாடியை உடச்சிக்கிட்டு போயிட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய தேனீக்கூடு இருந்திருக்கும், அந்த தேனீக்கூட்லயே போய் பட்டிருக்கும். தேனீக்கூட்ல பட்ட அடுத்த செகண்ட் டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கிறாங்க. லாக் பண்ணாலும் இவன் சுட்டது கண்ணாடி வழியா, அப்போ ஓட்டை இருந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த தேனி எல்லாமே அந்த ஓட்டைக்குள்ள ஃபாஸ்டா வந்து நம்ம ஹாலை எதுவுமே பண்ணாம அந்த சுட்டான் பாத்தீங்களா துப்பாக்கியை வச்சு, அவன் வாய்க்குள்ள போய் அவனை அந்த இடத்துல கொன்னுருது. அவனுக்குமே அந்த இடத்துல சோழி முடிஞ்சது. இவன் அந்த தேனியை சுட்டனால இவனை வந்து அந்த தேனீக்கள் கொல்லல, அந்த மங்கி ட்ரம்ஸ் அடிச்சனாலதான் அந்த தேனீக்கள் இவனை கொன்றுக்குது. இப்ப இவனுமே ரொம்பவுமே பயந்துகிட்டு, அதாவது ஹால் ரொம்பவுமே பயந்துகிட்டு டிடி எங்க இருக்க டிடி எங்க இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட பில்லுவுமே வந்து அந்த மங்கி பொம்மையை ஏன்ட்ட கூடு அப்படின்ட்டு டிடிட்ட கேட்கிறான். ஆனா டிடி கொடுக்க மாட்டான். அப்ப அவனையுமே ஒரு அடி அடிச்சு படுக்க போட்டுட்டு அந்த மங்கி பொம்மையுமே வாங்கி பில்லு சாகணும்னு சொல்லிட்டு அந்த மங்கி பொம்மைக்கு பின்னாடி இருக்கிற கீயை வந்து திருக்குறான். திருக்குனாலும் அந்த மங்கி பொம்மை வந்து ட்ரம்ஸ் அடிக்க மாட்டுது. இப்போ அந்த மங்கி பொம்மையை ட்ரம்ஸ் அடி அடின்னு சொல்லி அந்த பில்லுமே வந்து கட்டாயப்படுத்துறான். ஆனா அவனை விட இந்த மங்கி பொம்மை ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்குது. என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, அந்த பொம்மைட்டு இருந்து அவன் பறந்து போய் விழுந்துடுறான். இப்போ கீழே விழுந்த அடுத்த செகண்ட் அந்த மங்கி பொம்மையுமே ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த பொம்மை ஒவ்வொரு தடவையுமே ட்ரம்ஸ் அடிக்கும் போது அவன் வீட்டுக்கு மேல இருந்து ஒவ்வொரு தடவையுமே ஒருத்தவங்க செத்து போய் கீழே விழுறாங்க. இதை பார்த்து ரொம்பவுமே மிரண்டு போயிடுறான். இப்போ இவங்க இருக்கிற இடத்துக்கு ஹாலுமே வந்துடுறான். ஹால் வந்ததுமே பில்லு ஹாலை பார்த்து அம்மாவை நீ தானே கொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். இல்ல நான் கொல்லல, அம்மா சாகும்போது நானும் அதே இடத்துல தானே இருந்தேன், நான் எப்படி அம்மாவை கொண்டிருப்பேன், நான் எப்படி இந்த மங்கி பொம்மையை திருடி இருப்பேன்ட்டு ஒரு பொய் சொல்றான். இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, இப்பயாவது நம்ம ஒண்ணு சேருவோம், ஒண்ணு சேர்ந்து அந்த மங்கி பொம்மையை வந்து தோக்கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஓகே நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் இனிமே ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாலும் பில்லும். சரி ஓகே வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்ட்டு பில்லு எழுந்திருக்கிறான். எழுந்திருக்கிற அடுத்த செகண்ட் இந்த பில்லுங்கிறவனுமே யாராவது வீட்டுக்குள்ள வந்தா அவங்களுக்கு கண்ணி வச்சிருப்பான்ல, அதாலேயே அவன் திரும்பவும் செத்து போயிடுறான். அதாவது ஒரு குண்டு விறுவிறுன்னு வந்து அவன் தலையோட வெட்டி தூக்கிட்டு போயிருது. அவ்வளவுதான், இவனுக்கும் ஜோலி முடிஞ்சது. உங்க எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஏன்டா இந்த ஹாலை எதுவுமே பண்ணலனா, ஸ்டார்டிங்ல நம்ம ஹாலு வந்து அந்த மங்கி கிட்ட போயிட்டு இங்க பாரு நான் உன் ஃப்ரெண்டு, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம், எனக்காக நீ ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு எல்லாமே பண்றேன், உனக்காக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல வசனம்லாம் பேசியிருப்பான். அதுக்காண்டி தான் இப்ப வரைக்கும் இவனை எதுவுமே பண்ணாம இருந்திருக்கும் அந்த மங்கி. ஏன்னா இந்த மங்கி கூட இந்த ஹாலுங்கிறவன் ஃப்ரெண்டாவே நல்லா பழகிருப்பான். அதனாலதான் எப்பா சாமி இதுக்கப்புறம் எதுவும் வேணாண்டா அப்படின்ட்டு அந்த மங்கி பொம்மையை அதே இடத்துல விட்டுட்டு ஹாலும் அவனோட மகன் டிடியும் ரெண்டு பேருமே கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. கார்ல போய்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடியுமே ஒரு ஸ்கூல் வேனு வந்து அப்படியே கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகும்போது திரும்பவும் ரொம்பவுமே வேகமா வர ஒரு ட்ரக்கு இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு கொண்டுட்டு போயினே இருக்கும். எல்லா
எல்லாரும் சட்னியா ஆயிருவாங்க. அதாவது இதுல இருந்து நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மங்கி பொம்மை இவங்களை சுத்தியும் தான் இருக்குது, இவங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு தான் இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இதோட அந்த படத்தையும் அவங்க முடிக்கிறாங்க. ஒரு வேற ரகமான படத்தை தான் உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மூவி உங்களுக்கு தொடர்ந்து வேணும், இதை விட இன்னும் த்ரில்லரா வேணும், இன்னும் ஹாரரா வேணும், இன்னும் ஆக்ஷன் மூவியா வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்க நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் தேடி வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. வரட்டா.